வணக்கம். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல நவுன் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அந்த பெயர் சொல் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம நவுன்ல மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சிட்டோம். அதாவது என்னென்ன நவுன் பார்த்தோம்? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்கிரீட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், இப்படி நிறைய கலெக்டிவ் நவுன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் படிச்சோம் இல்லையா? இது எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி தான். சரிங்களா? ஐடென்டிஃபைங் த நவுன், அதுதான் இந்த அசைன்மெண்ட். இதுல நான் 50 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்லைட்லயும் சில சென்டென்சஸ் இருக்கு. சரி, இது ஸ்லைட் 1, இது ஸ்லைட் 2, ஸ்லைட் 3, இது ஸ்லைட் 4. 50 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டென்சஸ் நோட் புக்ல எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு ஒரு 3 லைன்ஸ் கேப் விடுங்க. கேப் விட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் எழுதுங்க. அந்த கேப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சென்டென்ஸ் 1 எழுதுறீங்க. மை சிஸ்டர் விசிட்டட் த லைப்ரரி ஆன் மண்டே அப்படின்னு எழுதுறீங்க. எழுதிட்டு 3 லைன்ஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்ததுதான் நம்பர் 2 போட்டு கொல்கத்தா இஸ் ஏ பிக் சிட்டி அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இப்ப இந்த 1க்கு 2க்கு நடுவுல 3 லைன்ஸ் விட்டுருக்கீங்க இல்லையா? அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? மை சிஸ்டர் விசிட்டட் த லைப்ரரி ஆன் மண்டே. இந்த சென்டென்ஸ்ல எது நவுன் அப்படின்றத எடுத்து எழுதி, சரிங்களா, அதுக்கு பக்கத்திலேயே ஹைஃபன் போட்டு அது என்ன நவுன், ப்ராப்பரா, காமனா, கலெக்டிவா, கான்கிரீட்டா, அப்ஸ்ட்ராக்டா, இல்ல கவுண்டபிளா, அன்கவுண்டபிளா அப்படி எழுதணும். சம்டைம்ஸ் காமன் நவுன்னே இருக்கும். அதுவே கவுண்டபிள்லயும் வரும், கான்கிரீட்ல, அப்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி எதுல வேணா சில நவுன்லாம் பொருந்தி வரலாம். சில நவுன் பாத்தீங்கன்னா காமன்லயும் வரும், சம்டைம்ஸ் கவுண்டபிள், அன்கவுண்டபிள், இதுல எதுல வேணா வரலாம். அதனால நல்லா திங்க் பண்ணி நீங்க அந்த நவுனை எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல அது காமன்ல வந்தா காமன், அதுக்கப்புறம் கமா போட்டு அது இன்னும் வேற ஏதாவது நவுன் அதுக்கு பொருந்தி வந்ததுன்னா அதுவும் அந்த அந்த நவுன் பேரையும் அதுல எழுதணும். காமன், கமா, கவுண்டபிள், இப்படிதான் நீங்க எழுதணும். சரிங்களா? அது பொருந்தி வந்துச்சுன்னா. சரிங்களா? ஏதாவது ஒரு நவுன் மட்டும் எழுதக்கூடாது. நல்லா திங்க் பண்ணி அது எந்தெந்த நவுனுக்கு கீழே வரலாம் அப்படின்றத திங்க் பண்ணி நீங்க எழுதி அனுப்பணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நவுன் எடுத்து எழுதுங்க. ஹைஃபன் போட்டு அது என்ன நவுன்றத எழுதி அனுப்புங்க. சரிங்களா? அது ஒண்ணுக்கு மேற்பட்ட நவுன் அந்த பெயர் சொல்லி கீழே கூட வரலாம். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சரிங்களா? இப்ப நீங்க இந்த சென்டென்ஸ் ஒரு கலர் பென்ல எழுதுறீங்கன்னா அந்த நவுன் எடுத்து எழுதுறீங்க இல்லையா? அது வேற கலர் பென்ல எடுத்து எழுதுங்க. அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும் பாக்குறதுக்கு. சரிங்களா? ஒரு 2 days அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. எடுத்து எழுதி அனுப்புங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க. நீங்க எதுவுமே ரெஃபர் பண்ணக்கூடாது. இது மாதிரி கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இது என்ன நவுன் அதெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. நீங்களாவே, ஏன்னா ஆல்ரெடி படிச்சாச்சு, நீங்களாவே இது என்ன நவுன் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணும் பொழுதுதான் அடுத்தது நம்ம ப்ரோனவுன், அடுத்தது நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் போகும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சென்டென்ஸ்ல மேக் பண்ணும்போது. சரிங்களா? தேங்க்யூ.